விதி. யமதர்மன் ஒரு முறை பூலோகத்தில் ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகின்றார். யமதர்மனுக்கு தடபடலாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. யமதர்மன் சிரித்து கொண்டே அந்த மண்டபத்தின் உள்ளே செல்கிறார். அப்பொழுது அங்கிருந்த ஒரு கதவின் ஓரத்தில் ஒரு எலியை பார்க்கின்றார். அந்த எலியிடம், "நீ இங்கே இருக்கின்றாய்?" என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். எலி எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. "சரி, வாருங்கள், சாப்பிட போகலாம்" என்று திருமண வீட்டார் அழைக்க அந்த யமதர்மன் சாப்பிடுவதற்காக சென்று விட்டார். எலி உடனே சத்தமாக அழ ஆரம்பித்தது. மற்றவர்கள் என்னை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருந்தால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் யமதர்மனே என்னை பார்த்து, "நீ இங்கே தான் இருக்கின்றாயா?" என்று கேட்டுவிட்டாரே. ஒருவேளை நாம் இந்நேரம் இறந்து போயிருக்க வேண்டுமோ என்று பயந்தபடியே அந்த மண்டபத்தை விட்டு அலறியபடியே வெளியே ஓடியது எலி. அந்த நேரம் வானத்தில் வட்டமடித்து கொண்டிருந்த கழுகு இந்த எலியை பார்த்துவிட்டு, "எலியை இன்று உணவாக்கி கொள்ள வேண்டியதுதான்" என்று வேகமாக கீழே வந்தது. கண்ணீருடன் இருந்த எலியை பார்த்துவிட்டு இறக்கப்பட்டு அந்த எலியிடம், "என்னவாயிற்று? ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய்?" என்று கழுகு கேட்டது. யமதர்மன் என்னை பார்த்து, "நீ இங்கேயா இருக்கின்றாய்?" என்று கேட்டுவிட்டார். "நான் இறந்து விடுவேனோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது" என்று எலி கூறியது. எலியின் மீது இறக்கப்பட்ட கழுகு, "நீ ஒன்றும் கவலைப்படாதே. உன்னை இறக்க நான் விடமாட்டேன். உன்னை உணவாக்கி கொள்ளத்தான் நான் கீழே வந்தேன். ஆனால் உன்னுடைய நிலைமை கண்டு உன் மீது நான் இரக்கம் கொள்கிறேன். என்னுடன் வா. உன்னை தூக்கிச் சென்று யாரும் நெருங்க முடியாத மலையின் உச்சியில் உள்ள ஒரு பொந்தில் உன்னை விட்டுவிடுகிறேன். நீ அங்கு பத்திரமாக இருக்கலாம்" என்று எலியை தூக்கி கொண்டு அந்த கழுகு பறந்து சென்றது. மலையின் உச்சியில் இருந்த ஒரு பொந்தினுள் அந்த எலியை பத்திரமாக விட்டது. கழுகு திரும்பவும் அந்த மண்டபத்தின் பக்கம் வந்தது. யமதர்மன் சாப்பிட்டு முடிந்தவுடன் அந்த எலி இருந்த இடத்திற்கு வந்து பார்த்தார். அந்த எலியை காணாமல் எங்கே போயிருக்கும் என்று யோசித்தபடியே வெளியே வந்தார். அந்த கழுகு யமதர்மனை பார்த்து, "நீங்கள் தேடுவது யாரென்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த எலியை யாரும் இப்பொழுது நெருங்க முடியாது. நான் அந்த எலியை காப்பாற்றுவதற்காக பத்திரமாக தூக்கிச் சென்று ஒரு மலையின் உச்சியில் உள்ள ஒரு பொந்தினுள் விட்டுவிட்டேன். இனி அந்த எலியை நீங்கள் கொல்ல முடியாது" என்று கூறியது அந்த கழுகு. இதை கேட்ட அந்த யமதர்மன் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தார். இன்று அந்த எலிக்கு ஒரு மலையில் உள்ள ஒரு காட்டுப்பூனையிடம் சிக்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருந்தது எப்படி நடக்கும் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். எலி எங்கு செல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அங்கேயே நீ சென்று அதனை பத்திரமாக விட்டுவிட்டாய். என்னுடைய வேலையை நீ எளிதாக்கி விட்டாய். இந்நேரம் அந்த எலி காட்டுப்பூனையிடம் சிக்கி தன்னுடைய உயிரை விட்டிருக்கும். நீ செய்த உதவிக்கு நன்றி என்று கூறிவிட்டு அந்த யமதர்மன் சிரித்தபடி மேலே சென்று விட்டார்.